Hello friends, welcome to Sneha's Cooking Diary. Evening snack one செய்யலாம். Onion, half kg onion எடுத்து வச்சிருக்கேன். இதை நம்ம கட் பண்ணிட்டு இதில் பக்கோடா செஞ்சுக்கலாம். எல்லாம் மெல்லிஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம மெல்லிஸாக கட் பண்ணிக்கலாம். ஒரு ஆனியனாக எடுத்து வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும். ஆனியன்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி செப்பரேட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா ஃபைனாக சாப் ஆகிற மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். உதிரியாக வரும். half kg ஆனியன் இது. இதில் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மசாலா பக்கோடாக்கு இப்படி தட்டி போட்டுக்கலாம். நான் பூண்டு தட்டின்னு இருக்கிறேன். அதே மாதிரி இஞ்சி தட்டி வச்சுருக்கேன். இஞ்சி ஒரு சின்ன பீஸ் தட்டி வச்சுருக்கேன். பூண்டு, இப்போ பச்சை மிளகாவும் நம்ம அதே மாதிரி தட்டிக்கலாம். மசாலாஸ் எல்லாம் நம்ம பக்கோடாவில் போட்டு சாப்பிடும் போது ஈவினிங் டீ டைமில் ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சை மிளகா தட்டிட்டோம். இப்போ இதெல்லாம் நம்ம அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஆனியன் கூட நம்ம மசாலாஸ் எல்லாம் போட்டுக்கலாம். ரெடி பண்ண மசாலாஸ் எல்லாம் போட்டுக்கலாம். ஃபஸ்ட் அதுக்கு நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். அப்புறமா கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், புதினா கட் பண்ணி வச்சுருக்கேன், இஞ்சி, பூண்டு, அப்புறம் பச்சை மிளகாய், இது எல்லாமே நம்ம தட்டி வச்சுருக்கோம். போட்டுக்கலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆனியன்ஸ் எல்லாம் நல்லா இப்படி உதிர ஆகி வரும். மிக்ஸ் பண்ணி இந்த உப்பு மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு 2 minutes கிட்டே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க 1 கப் கடலை மாவு போட்டுக்கலாம். பெருங்காயம் போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். கை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் மிளகாத்தூள் போடுறேன். பச்சை மிளகாவும் போட்டிருக்கும், இருந்தாலும் நான் 1 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் போடுறேன். இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியிலே இது நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இதை நம்ம போட்ட மாவு நம்மளுக்கு நல்லா இந்த ஆனியனில் அப்படியே மிக்ஸ் ஆகணும். நம்ம பக்கோடாக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியை ஊற்றல. இந்த வெங்காயத்தில் இருந்த தண்ணியிலே இது மிக்ஸ் ஆச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் மாவு தேவைப்படுது. அதனால இன்னும் கொஞ்சமாக மாவு போடுறேன். நம்ம ஃபஸ்ட்டு எல்லா மாவும் போட்டுக்கூடாது. தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு பிறகு தேவைப்பட்டால் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறேன். நிறைய ஊற்றக்கூடாது. 1 ஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
நான் சொன்ன மாதிரி தண்ணி கொஞ்சமாக தான் ஊற்றணும், அதிகமாக ஊற்றக்கூடாது. ஆல்ரெடி ஆனியனில் இருக்கிற தண்ணியிலே தான் இது மிக்ஸ் ஆகி வரணும். தண்ணி நிறைய ஊற்றிட்டு நம்மளுக்கு மாவு செப்பரேட்டாக ஆனியன் செப்பரேட்டாக போயிடும் எண்ணெயில் போடும் போது. அதனால் தண்ணி கம்மியாக தான் ஊற்றணும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் இந்த மசாலா, வெங்காயம், மாவு எல்லாமே நம்மளுக்கு ஒன்று சேர்ந்து வரும். ஆனியன் பக்கோடா செய்கிறதுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ரொம்ப ஹீட் ஆகணும்னாலாம் இல்லை, மீடியம் ஹீட் ஆனால் போதும். நம்ம பக்கோடா ஆனியன் பக்கோடாக்கு இந்த அளவுக்கு இருக்கணும். பாருங்க, மாவு ஆனியன் இந்த மாதிரி இருக்கணும். தண்ணி இப்போ நம்ம அதிகமாக ஊற்றிட்டோன்னு சொன்னால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் கொஞ்சம் மாவு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எண்ணெய் சூடாச்சா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக டெஸ்டிங்க்கு சும்மா கொஞ்சம் போட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. இன்னும் சூடாகல. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சூடான பிறகு நம்ம எல்லாத்தையும் போட்டுக்கலாம். நம்ம ஆயில் ஹீட் ஆயிடுச்சு, நம்ம பக்கோடா போட்டுக்கலாம். பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இப்படி போட்டுக்கலாம். நம்ம போடும் போது எண்ணெய் பொங்கி வரும். ஏன்னா ஆனியன் ஈரமா இருக்கிறதுனால அது அப்படித்தான் பொங்கி வரும். உஷாரா போடணும். இப்படி நம்ம உதிரி உதிரியா போடும் போது உதிரி உதிரியா பண்ணி போட்டுக்கணும். இப்போ அப்படியே திருப்பிக்கலாம். இது பாருங்க, மாவு ஆனியன் எல்லாம் ஒன்று சேர்ந்து இருக்கு. ஃப்ரை ஆகட்டும். நம்ம பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் செட் போட்டது பாருங்க, இந்த அளவுக்கு ஆகணும். பக்கோடா இன்னும் ரெட்டா வேணும்னா நம்ம சில்லி பவுடர் போடும் போது கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டால் ரெட் கலர்ல வரும். எண்ணெய் நல்லா வடிகட்டிடலாம். இது ஈவினிங் டைமு நம்ம வந்து சுட சுட டீயோட நம்ம சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். இல்லை மழை வரும்போது கூட நம்ம இது செஞ்சு சாப்பிடலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம செகண்ட் பேட்ச் போட்டதும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பக்கோடா எண்ணெயில் போடும் போது எவ்வளோ நம்மளுக்கு வந்து பொங்கி வந்துச்சு. இப்போ பாருங்கள், அந்த மாதிரியெல்லாம் இல்லை, நார்மலாக இருக்குது. அப்போ நம்மளுக்கு பக்கோடா ரெடி ஆயிடுச்சுன்ற அர்த்தம். இப்போ நம்ம எடுத்துடலாம். நம்மளுக்கு சூப்பராக ஆனியன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்டிலே இந்த மாதிரி செய்யும் போது ஸ்கூலுக்கு போகிறவங்க, ஆஃபீஸ்க்கு போகிறவங்க ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துன்னு போகலாம். சாம்பார் செஞ்சுட்டு இது எடுத்துன்னு போனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை டொமேட்டோ ரைஸு, லெமன் ரைஸ் இந்த மாதிரியெல்லாம் நம்ம செய்துட்டு எடுத்துன்னு போகும்போது இது வந்து சிம்பிளாக இருக்கும், டெலிஷியஸாகவும் இருக்கும். பசங்களுக்கும் ஸ்கூலுக்கு இது லஞ்ச் பாக்ஸுக்கு ஸ்நாக்ஸ் டைமுக்கெல்லாம் நம்ம கொடுத்து அனுப்பலாம். இதே மாதிரி நீங்களும் ஆனியன் பக்கோடா வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நம்ம இஞ்சி, அந்த பச்சை மிளகா, பூண்டு தட்டி போட்டது ஃப்ளேவரு அவ்வளோ நல்லா இருக்குது. எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகா அதில் போட்டு பக்கோடாக்கு நம்ம போட்டுக்கலாம்.
நம்ம ஆயிலில் இந்த மாதிரி பச்சை மிளகா போடும்போது சென்டரில் ஒரு ஸ்லிட் போட்டு தான் நம்ம போடணும், கட் பண்ணி தான் போடணும், இல்லைன்னா வெடிக்கும். எப்பவுமே நான் அது சொல்கிறது தான், கேர்ஃபுல்லாக செய்யணும். இப்போ இது நம்ம பக்கோடா மேலே போட்டுக்கலாம். பக்கோடாவுக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும் மாவுலாம். நம்ம எவ்வளோ குவான்டிட்டி போட்டோம் அந்த அளவுக்கு தான் இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். ஆனியனும் கொஞ்சம் தெரியணும். அதிகமாக மாவு போட்டோம்னா அது ஆனியன் போண்டா மாதிரி இல்லை பஜ்ஜி மாதிரி ஆகிடும். இப்படி போடும்போது தான் பக்கோடா நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ஈவினிங் டைம் நம்ம டீயோடு சேர்த்து கூட சாப்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு சூப்பராக ஒரு அனியன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா க்ரன்ச்சியாக கிறிஸ்பியாக நம்மளுக்கு ஒரு அனியன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களே செஞ்சு சாப்பிடுங்க. நம்மளே வீட்டில் செஞ்சு இது சாப்பிட்றோன்னும் போது வீட்டில் பசங்களாம் என்ஜாய் பண்ணுவோம், நம்மளுக்கும் ஒரு சந்தோஷம். நல்லா செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.